செய்திகள். மக்களுக்காக மக்கள் பணி இன்று ஈரோட்டில் நடைபெறுகிறது. ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்குகிறார். டூ ஸ்பெக்ட்ரம் வழக்கில் ப. சிதம்பரத்தை குற்றவாளியாக சேர்க்க முடியாது. சுப்பிரமணிய சாமி மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். நாடாளுமன்றம் இன்றும் முடங்கியது. பிரதமர் பதவி விலக வேண்டும் என்பதில் எதிர்க்கட்சிகள் உறுதி. தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொலை, கொள்ளை போன்ற சம்பவங்களுக்கு காவல்துறையின் மெத்தன போக்கே காரணம். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. வணக்கம். விரிவான செய்திகள். மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் மூலம் ஈரோட்டில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்குகிறார். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தனது பிறந்த நாளை முன்னிட்டு மக்களுக்காக மக்கள் பணி என்ற உன்னத திட்டத்தின் மூலம் கடந்த 22 நாட்களாக 4 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கியிருக்கிறார். 23வது நாளான நேற்று கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சித்தா ஆயுர்வேதிக் மருத்துவ வளர்ச்சிக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். பிசியோதெரபி மருத்துவமனைகளுக்கு 40 வீல் சேர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு 40 ஸ்டாண்டுகள் மற்றும் கைப்பிடிகள், 300 சித்தா மருத்துவர்களுக்கு சித்தா, ஆயுர்வேதா மற்றும் யுனானி மருந்து பொருட்களை கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். மேலும் கோவை செந்தில் மருத்துவமனைக்கு ஏழை எளிய மக்கள் இலவசமாக சிகிச்சை பெற 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் 2 பிசியோதெரபி கருவிகளையும் கேப்டன் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று சிறந்த தொழில் நகரமாக திகழ்ந்த கோவை மாநகரம் தற்போதைய அதிமுக ஆட்சியின் வரலாறு காணாத மின்வெட்டு மற்றும் விலைவாசி உயர்வால் தொழில்கள் நலிவடைந்துள்ளதாக தெரிவித்தார். தேமுதிக மக்கள் பணி செய்வதில் முதலிடத்தில் உள்ளதாக தெரிவித்த கேப்டன், அதிமுகவுக்கு இனி எதிர்காலம் இல்லை என்பதால் அக்கட்சியை சேர்ந்த ஏராளமானவர்கள் தேமுதிகவில் இணைய தூது விட்டுக் கொண்டிருப்பதாக கூறினார். 100 ஆண்டு பேசும் ஓராண்டு சாதனை என்று கூறி பத்திரிகைகளில் விளம்பரப்படுத்தி மக்கள் பணத்தை வீணடித்த ஜெயலலிதா தமிழ்நாட்டை கல்வியில் முதலிடத்திற்கு கொண்டு வர என்ன நடவடிக்கை எடுத்தார் என்று கேள்வி எழுப்பினார். 3 தடவை இதே போட்டா 3வது தடவை முதலமைச்சரா இருக்காங்க. 5 15 12 வருஷம் ஆயிடுச்சு. 5 தடவை முதலமைச்சரா இருந்தாரு கலைஞர். 25 வருஷமா அதே போட்டா அவரு உட்காந்துக்கிற ஒரு கருப்பு துண்டை ஒரு கருப்பு கண்ணாடியை மடிக்கிட்டு அப்படியே உட்கார்ற மாதிரி மந்திரிகள் உட்காந்து என்ன பேர். எங்க மக்கள் வறுமையில வாடுறாங்க. வறுமையில வாடுறவங்களுக்கு நீங்க ஒரு நல்லது பண்ணுங்க. 100 ஆண்டு பேசும் ஓராண்டு சாதனை பத்திரிகையெல்லாம் விளம்பரம் கொடுத்து பத்திரிகையாளர்களை பிடிச்சு வச்சுக்கணும். எதற்கு இந்த பேடித்தனம்? தைரியம் வேணும். தைரியம் இருந்தால்தான் மக்களை போய் சந்திங்க. அவிநாசி அத்திக்கடவு கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றி தரீங்க. எங்கயா நிறைவேற்றுறீங்க? இதுவரைக்கும் நிறைவேற்றல. அப்படித்தான் மக்கள் இந்த அரசியல்வாதிகள் இருக்கு. தமிழ்நாட்டில் ஈமு கோழி மோசடியை தொடர்ந்து தற்போது கொப்பரை தேங்காய் மோசடியும் அம்பலமாகியுள்ளதாக கூறிய கேப்டன் விஜயகாந்த், அதிமுக ஆட்சியில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக ஒவ்வொரு மோசடியாக வெளியாகி மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி வருவதாக குறிப்பிட்டார். சாயப்பட்டறைகளுக்கு 200 கோடி ரூபாய் வட்டியில்லா கடன் தருவதாக அறிவித்த அதிமுக அரசு இதுவரை அவர்களுக்கு கடன் வழங்காமல் ஏமாற்றி விட்டதாக கண்டனம் தெரிவித்தார். இங்க ஈரோடுல ஈமு ஃபார்மை பத்தி நம்ம பேசுறோம். ஏன்னா அன்னைக்கு சட்டசபையில என்னுடைய கடலூர் அதாவது பன்ருட்டி எம்எல்ஏ வச்சு நான் பேச வச்சேன். சிசி ஈமு ஃபார்ம் அன்னைக்கே பண்ணியிருந்தா தடுத்திருக்கலாம். சிசி ஈமு ஃபார்ம் மட்டுமா? ஆர்பிஎஃப் ராயப்பட்ட பெனிஃபிட் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்குங்க. அது பாத்தீங்கன்னா அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்றேன் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கலைமகள் சபா டெய்லி டிவில போட்டா வீடு தரோம் அப்படி எப்படின்னா கலைமகள் சகா ஆர்பிஎஃப் சிசிஎம் இப்போ என்னமோ இந்த இங்க கொப்பரைக்காய் நீங்க பக்கத்து ஊர்ல ஏதோ ஒண்ணு சொன்ன கொப்பரைக்காயின்னு
இப்படி மக்களுக்கு அப்புறம் கோழி வளர்க்கறது அடுத்தாக நாட்டுக்கோழி வளர்க்கலாம், ஆடு வளர்க்கலாம், இது கொடுக்கணும். மனைவி சொன்ன மாதிரி ருசி கோழி எங்கேயா இன்னும் சுசி கோழியா அது என்னமோ சொல்றாங்க ஒவ்வொருத்தங்க. நான் அப்படியே பார்ப்பேன், இதெல்லாம் மக்களை கொள்ளையடிச்சிருக்காங்க. கோவை மக்களின் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்றாதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோவை தெற்கு மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான PK தினகரன் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. திருமதி பிரேமலதா விஜயகாந்த், மாநகர மாவட்ட செயலாளர் தமிழ் முருகன், வடக்கு மாவட்ட செயலாளர் பாண்டியன் மற்றும் மாநில மாவட்ட நகர ஒன்றிய கிளைக்கழக வட்டக்கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர்கள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். 2G அலைக்கற்றை வழக்கில் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தையும் குற்றவாளியாக சேர்க்க வேண்டும் என்று சுப்பிரமணிய சுவாமி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் முறைகேடுகளில் ஈடுபட்டு மத்திய அரசுக்கு 1,70,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக தகவல் தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த ராசா மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதில் CBI வழக்கு தொடர்ந்ததை அடுத்து அவர் மத்திய அமைச்சர் பதவியை இழந்தார். பின்னர் கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் உள்ளார். இந்நிலையில் இந்த வழக்கில் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்தபோதுதான் 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடுகள் நடைபெற்றது என்றும், இது பற்றி அவருக்கு தெரிந்திருந்தும் அதனை தடுக்க தவறிவிட்டதால் அவரையும் அந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்க்க வேண்டும் என்றும் ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணிய சுவாமி கடந்த சில மாதங்களுக்கு முன் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். சுரங்க முறைகேடுகளை காரணம் காட்டி நாடாளுமன்ற கூட்டத்தை நடத்தவிடாமல் பாஜக அமளி ஏற்படுத்தி வரும் பரபரப்பான சூழ்நிலையில் 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் சிதம்பரத்தை சேர்க்க கோரி தாக்கல் செய்த மனு மீது இன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. சுப்பிரமணிய சுவாமியின் மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். அவரது மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்றும், ப. சிதம்பரம் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினார் என்பதற்கு எந்தவித ஆதாரமும் இல்லை என்றும் நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் கூறியுள்ளனர். தீர்ப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சுப்பிரமணிய சுவாமி, இது ஒரு மோசமான தீர்ப்பு என்றும், இந்த தீர்ப்பை எதிர்த்து தாம் உச்சநீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்ய போவதாகவும் தெரிவித்தார். Now the court is talking about some conspiracy. There is not a whiff in my petition where I have argued the conspiracy angle. I think this is a very bad judgment. I will get the judgment copy and seek a review. And because when I was arguing in the middle, I was stopped and said, okay. Then I said, but I have not cited the judgments. They said, you give us in written. I gave it in writing. So therefore, this judgment, in my opinion, is based on something I did not argue. இதேபோல் ப. சிதம்பரத்தை 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு வழக்கில் சேர்க்க கோரி தொண்டு நிறுவனம் ஒன்று தொடர்ந்திருந்த வழக்கையும் உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. நிலக்கரி சுரங்க ஊழல் விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் போராட்டம் 4வது நாளாக தொடர்கிறது. நிலக்கரி சுரங்க ஊழல் விவகாரத்தில் நாட்டிற்கு 1,86,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மத்திய கணக்கு தணிக்கைத்துறை அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. இதன் அடிப்படையில் நிலக்கரி சுரங்க அமைச்சகத்திற்கு பொறுப்பு வகித்த பிரதமர் மன்மோகன் சிங் பதவி விலக வேண்டும் என்று பாஜக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இதனால் கடந்த 3 நாட்களாக நாடாளுமன்றத்தில் எந்தவித பணியும் நடைபெறவில்லை. மாறாக எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் இரு அவைகளும் முடங்கின. இந்நிலையில் 4ஆம் நாளான இன்றும் நாடாளுமன்றம் தொடங்கியதும் பாஜக, கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் அவையின் மைய பகுதிக்கு வந்து பிரதமர் பதவி விலக வேண்டும் என்று கோஷமிட்டதால் அவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளின் தொடர் பிடிவாதத்தால் நாடாளுமன்றம் தொடர்ந்து முடக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நிலக்கரி சுரங்க ஊழல் விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் போராட்டம் 4வது நாளாக தொடர்கிறது. நிலக்கரி சுரங்க ஊழல் விவகாரத்தில் நாட்டிற்கு 1,86,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மத்திய கணக்கு தணிக்கைத்துறை அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. இதன் அடிப்படையில் நிலக்கரி சுரங்க அமைச்சகத்திற்கு பொறுப்பு வகித்த பிரதமர் மன்மோகன் சிங் பதவி விலக வேண்டும் என்று பாஜக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இதனால் கடந்த 3 நாட்களாக நாடாளுமன்றத்தில் எந்தவித பணியும் நடைபெறவில்லை. மாறாக எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் இரு அவைகளும் முடங்கின. இந்நிலையில் 4ஆம் நாளான இன்றும் நாடாளுமன்றம் தொடங்கியதும் பாஜக, கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் அவையின் மைய பகுதிக்கு வந்து பிரதமர் பதவி விலக வேண்டும் என்று கோஷமிட்டதால் அவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது.
காங்கிரஸ் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளின் தொடர் பிடிவாதத்தால் நாடாளுமன்றம் தொடர்ந்து முடக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொலை, கொள்ளை போன்ற சம்பவங்களுக்கு காவல்துறையின் மெத்தன போக்கே காரணம் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், மாற்று மருத்துவத்தின் மூலம் மக்களுக்கு சித்தா மருத்துவர்கள் சேவை செய்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். ஆங்கில மருத்துவம் வந்த பிறகு இயற்கை மருத்துவம் அழிந்து வருவதாகவும் இதற்கு காரணம் இங்குள்ள அரசியல்வாதிகள் தான் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் தேமுதிக அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்துள்ளதாகவும் கேப்டனின் பிறந்த நாளை முன்னிட்டு தேமுதிக செய்து வரும் மக்கள் நல பணிகள் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கோவையில இருக்கிற இங்க கூட்டத்தை பார்த்தா தலையா இல்லை கடல் அலையா என்று சொல்வதற்கு போல எங்கள் இளைஞர்களும் தாய்க்குலங்களும் இன்றைக்கு வந்து இங்க கூடியிருப்பதை காணும்போது தமிழகத்தின் அடுத்த அசைக்க முடியாத சக்தி தேமுதிக தான் என்பதை ஒவ்வொரு கூட்டத்திலும் நமது கழகத்தினர் இன்னைக்கு உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்க உழைப்பில், உங்கள் வியர்வையில் சிந்திய ஒவ்வொரு பணியும் இதுதான் நாளைய தமிழக அரசியல் வரலாற்றில் இடம் பிடிக்க போகிறது. இன்றல்ல நேற்றல்ல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் என்றைக்கு இருந்தோ மக்கள் பணியை ஆற்றிக் கொண்டிருப்பவர்கள், தமிழகத்தின் உதாரணங்களாக வாழ்ந்தவர்கள் என்று உதாரணம் நிச்சயம் தமிழக அரசியல் வரலாற்றில் தேமுதிகவினுடைய பெயர் பொன் தகடுகளால் எழுதப்படும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் என்பவர் மக்களோடு மக்களாக நின்று அவர்களின் தேவைகளை அறிந்து செயல்பட வேண்டும் என்றும் அதற்கு உதாரணமாக திகழ்பவர் நமது கேப்டன் தான் என்றும் அவர் பெருமிதத்துடன் கூறினார். தமிழ்நாடு முழுவதும் ஓய்வூதியம் முறையாக கிடைக்காமல் முதியோர்கள் அவதிப்பட்டு வருவதாக கூறிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், சாதி, மதம், இன, மொழி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டது தேமுதிக என்றும் குறிப்பிட்டார். இன்னைக்கு பாருங்க கேப்டன், இங்க இத்தனை பொருள் நம்ம கட்சியினர் கொடுக்கறாங்களே, இதுல யாராவது அதிமுக காரங்க இருக்காங்களா, திமுக காரங்க இருக்காங்களா, இல்ல யார கட்சி இருக்காங்களா, மதம் இருக்கா, ஜாதி இருக்கா, ஏதாவது பார்த்து கொடுக்கிறோமா நம்ம தேமுதிக? நிச்சயமாக கிடையாது. ஜாதி, மதம், இனம், மொழி, கழகம் அத்தனைக்கும் அப்பாற்பட்டது தேமுதிக. ஏன்னா கொடுத்து கொடுத்து சிறந்த கரங்களுக்கான நமது கேப்டன் அவர்கள் என்னைக்குமே மக்கள் கிட்ட பாகுபாடு பார்க்க மாட்டார். எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் செய்யும் உதவிகள் தான் தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்ற அடையாளமான ஒரு மொழியாக இருக்க முடியும். தமிழ்நாட்டில் நாள்தோறும் கொலை, கொள்ளை அதிகரித்து வருவது காவல்துறையின் மெத்தன போக்கே காரணம் என்று கண்டனம் தெரிவித்தார். திமுக, அதிமுக போலீஸ் என்று இல்லாமல் மக்கள் போலீஸாக செயல்பட வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை விடுத்தார். பத்து குவாரிகளின் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் கிரானைட் முறைகேடுகள் குறித்த வழக்குகள் சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட உள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள கிரானைட் கற்கள் வெட்டி கடத்தப்பட்ட விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக மதுரை மாவட்ட நிர்வாகம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் மதுரையை சேர்ந்த PRP, ஒலிம்பஸ் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட குவாரிகளின் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் அன்சுல் மிஸ்ராவின் உத்தரவின் பேரில் இந்த தடை ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் விமான நிலையத்தில் ஏற்றுமதிக்கு வரும் கிரானைட் கற்கள் அனைத்தும் தடையில்லா சான்று இருந்தால் மட்டுமே அனுப்பப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட குவாரி அதிபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவர்களது நிறுவனங்கள் சீல் வைக்கப்பட்டு அந்த நிறுவனங்களின் சொத்துக்கள், வங்கி கணக்குகள் மற்றும் பாஸ்போர்ட்டுகளை முடக்கி வைக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. இதேபோல் கிரானைட் முறைகேடுகள் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்றுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் அனைத்து விவரங்களும் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. எனவே இந்த வழக்குகள் அனைத்தையும் சிபிசிஐடியின் விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட